ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமையான இன்று ஜனவரி 9, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 12:22 இரவு வரை தசமி, பின்னர் ஏகாதேசி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 3:07 இரவு வரை, பிறகு கார்த்திகை யோகம் சாத்தியம் 5:29 இரவு வரை, அதன் பின் சுபம் கரணம் கரசை 12:23 இரவு வரை, பிறகு மனசை 11:21 இரவு வரை, பிறகு பத்திரை சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், நாள் கீழ்நோக்கு நாள், பிறை வளர்பிறை. நல்ல நேரம் காலை 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரை. மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. குளிகை 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரம், கரணம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. சூரிய உதயம் 6:05. இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் தனசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்னைக்கு கிருத்திகை விரதம். முருகப்பெருமானுடைய நல்ல வகையில் ஒரு குடும்பம், மனைவி, மக்கள் அப்படின்னா சந்தோஷமாக இல்வாழ்க்கையை நடத்தக்கூடிய, பட்டம் பதவி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான விரதம் அப்படின்னு இது சொல்லலாம். கார்த்திகை விரதம். கிருத்திகை விரதத்தில் யார் ஒருவர் விரதம் இருந்து வழிபடுறது இந்த நட்சத்திரத்தில் ரொம்ப நல்ல பலன்கள் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வார் அப்படின்றது நிதர்சன உண்மை. நிறைய பேர் சில விஷயங்கள் கேட்குறாங்க. முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபடுறது இப்போ என்னமோ ட்ரெண்டிங் போயிட்டுருக்குல்ல. பொதுவாகவே இப்போ ட்ரெண்டிங் என்ன போயிட்டுருக்கு, வராகி அம்மனை கும்பிட்றதும் சாய்பாபாவை கும்பிட்றது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. முருகப்பெருமான எக்காலத்துலேயும் எல்லாம் கும்பிட்றவங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். எல்லா தெய்வங்களும் தாராளமாக கும்பிடலாம், எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி இருக்குது. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி பாலால் அபிஷேகம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல பலனுங்க. அபிஷேக பொருளை கொடுங்க, மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கிருத்திகை விரதத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது மோசமான நிலையில் இருந்தால் கூட இந்த கிருத்திகை விரதம் மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்து தீரும். அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் தன பிராப்தம் உண்டாகக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நம்மளுக்கு இன்றைக்கி திருப்போரூர் ஸ்ரீ முருகன் பெருமானுடைய பாலாபிஷேகம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கண்ணன் திருக்கோலமாய் மாலை தந்த பரங்கி நாற்காலியில் பவனி வரக்கூடிய நாள். இன்றைக்கு ஒரு சிறப்பான தலங்களில் பார்த்திங்க அப்படின்னா திருவலஞ்சுழி ஸ்வேத விநாயகர் கோயில், நினைப்பதை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம். நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி உங்களுடைய அவரவர் ராசி பலனை இப்போ தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உங்கள் கிரக நிலவரத்தின்படி மேஷ ராசிக்கு கண்டிப்பாக இன்றைக்கி உற்சாகமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் சூலம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்கள் எம்பலமாக வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில். முருகப்பெருமானுடைய சூலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக மேஷராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வழிபட அதுக்கு பவர் அதிகம். மேஷராசிக்காரங்க செவ்வாயோடைய ஆதிக்கம் கொண்டவர்கள். இப்போ சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உத்தியோகத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருதுங்க, தொழிலில் என்ன பிரச்சனைகள் வருது, கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வருது, 7 நட்டு சனி 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பவரை எடுத்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துரும். இப்போ செவ்வாயுடைய கிரகத்தில் சாராம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுமையை கொடுக்குது சில பேர்த்துக்கு. அது திசா புத்திகளும் ஒரு காரணம். இன்கேஸ் உங்களுக்கு
சுக்கிர தசை இருந்துச்சுன்னா பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும். ஒரு செவ்வாய் தசை நடக்குதுன்னா அறுவை சிகிச்சை, அவமானங்கள், பிரச்சனைகள், சகோதர வழியில் பிணக்கம், சகோதரருக்கு பாதிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடியதாக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் கந்த சஷ்டி விரதம் மாதிரி இந்த விரதத்தை இருக்கிறது அப்படிங்கிறது மென்மேலும் உங்கள் பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறத அலங்கரிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பண வரவு, பொருள் வரவு, தன வரவு, ஆதாயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடியதாகவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது கண்டிப்பாக நன்மையை அதிக அளவில் கொடுக்கும். கடன் கேட்ட இடத்துலலாம் கொடுப்பாங்க. உங்கள் வம்பு வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். எதிரிகள் விலகுவார்கள். ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இப்போது வேறு மாதிரி ஒரு வாழ்க்கையை ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். இன்கேஸ் ராகு திசை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்ட அந்த ராசியாதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு பெண்களாலேயே ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லது. அது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பெட்டராக நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும். மனசுக்கு ஆகாத, மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க. மனசுக்கு அது சரியில்லை அப்படின்னு தோணிடுச்சுன்னா அதை தவிர்த்து வர்றதும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி கிருத்திகை விரதன்றதுனால கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றது. முருகப்பெருமானை இன்றைக்கி அபிஷேக பொருள் பால், தயிர், பஞ்சாமிரதம் அப்படின்றத அபிஷேக பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் விருப்பு வெறுப்பு உங்களுடைய விஷயத்துலேருந்து எடுத்து நல்ல ஒரு வகையில் உங்களுடைய விஷயத்தை வெற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாள். உத்தியோகம் சிறப்பாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த மாதிரி வியாழக்கிழமைகளில் கிருத்திகை விரதம் வரும்போது உங்களுக்கு தெரிந்த கந்த சஷ்டி கவசமோ ஏதோ படிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் மறைமுக எதிரிகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அப்படிங்கும்போது நீங்கள் ஏன்னா சின்சியர் பஞ்சுவாலிட்டி மற்றவங்கள பாட்டு எதிர்பார்க்க பண்ணி நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சிட்டு இருப்பீங்க. அதை குறுக்கிடுறதுக்கு பல பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா மிதுனம் பெரிய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு முக்கிய வழிபாடாக இன்றைக்கி திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மென்மேலும் வெற்றிகளை அதிகரிக்கும். கடகராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான நாள், மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள், பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய நாள், அதிக அளவில் முயற்சிகளை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. கடகம் சந்திரனுடைய ராசியாக, அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு கண்டிப்பாக உருவெடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக முருகப்பெருமானை வழிபடுறது நல்லது. முருகப்பெருமான மயில் வாகனத்துடன் உங்கள் வீட்டில் வைத்து வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க கவலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சரை பற்றின யோசிப்பீங்க. மிகப்பெரிய கடினமான இலக்குகளை தாண்டி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. இருந்தாலும் உங்கள் மனசில் ஒரு நெருடல்கள், மனதைரியமின்மை, மனக்குழப்பங்கள், சங்கடங்கள் அப்படிங்கிறது சூழ இருக்கும். பாதிப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக வருத்தங்கள் இருக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு வழிபாடாக நரசிம்ம பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிருத்திகை விரதத்தில் முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துரும். சிம்மராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க பயம் அப்படிங்கிறது
அதிகரிக்கும். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தவறாக முடிவெடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க கன்னிராசிக்காரங்க. அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமனால ரொம்ப 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 கவனமாக கன்னிராசிக்காரங்க இருக்கணும். புது முயற்சிகளை எடுக்காமல் இருக்கணும். அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லை தவிர்க்க முடியலன்னா விநாயகரை வழிபட்டு போங்க. அதே மாதிரி அந்த தடைகளை அன்றாட செய்யக்கூடிய வேலைகளில் மட்டும் தடை தாமதங்கள் இல்லாமல் செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயங்களாக அது அமையும். கன்னிராசிக்காரங்களுக்கு மூத்த சகோதரால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். துலாம் ராசிக்காரங்க பக்தி மிகுதியால் முருகப்பெருமானை அப்படின்னு வழிபடுறது, வெளியில் போயிட்டு ஆலயங்களை தொழுவது, உங்களுடைய குடும்பத்துடன் சென்று கோயில்களுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்களை இன்றைக்கி பண்ணுவீங்க. பக்தி அதிகமாகும். உங்கள் தெய்வீக சித்தாந்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏற்றங்கள் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி. அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்து சித்திரையில் வரும் துலாம் ராசிக்காரங்க. அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளுன்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக திருச்செந்தூர் முருகனை மனசார வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய ஏற்றங்களும் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கியும் பயணிப்பீங்க. கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்குது அப்படின்னு சொல்ல மனதார நீங்கள் எங்கே கொண்டு போய் நின்று முருகனை வழிபட்டால் மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல சித்தாந்தம் பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்க கிருத்திகை விரதத்தை இருந்து வழிபடும் போது நல்ல ஏற்றங்களை மாற்றங்களை காத்திருக்கிறது. தனுசு ராசிக்காரங்கள் அமைதி பொறுமை நிதானம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு அது மட்டும் அல்லாமல் ஒரு சில தராசு மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஏற்றங்களை கொடுக்கக்கூடியது பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் அமையும். உங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஆசிகள் அவங்களுடைய சந்தோஷங்களை சரியாக கவனிப்பீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிகள் சிறு சிறு பிணக்கங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தனுசு என்றைக்குமே ஒரு சில விஷயங்களை அவங்க முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக பக்தி அதிகமாகும். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக முருகப்பெருமானையும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மகர ராசிக்காரங்க நஷ்டங்கள் அதிகமாகும். அதனால் பார்த்து செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத நம்பிக்கையில் ஜாமீன் போடுறது, வம்பு வழக்குகளை தேடி போகிறது, அதே மாதிரி பஞ்சாயத்து பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லது. யாருக்கிட்டேயே இந்த பிரச்சனையாக இருந்தால் இந்த காலகட்டம் உகந்ததில்லை. நீங்கள் போய் யாரையும் அட்வைஸ் பண்ணியோ இல்லை யாருமே கேட்க போகிறதில்ல. அதனால் பொறுமையாக நிதானமாக உங்கள் வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க சிகரத்தை நோக்கியே கண்டிப்பாக பயணிப்பாங்க. இவங்களுடைய உழைப்புக்கு என்றைக்கு பேர் போனவங்க. ஆனால் இப்போது ஊதியம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைவாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகும். இருந்தாலும் சரியாகக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. மகரம் என்றைக்கும் சிகரம். அதனால் கடவுளுடைய அருள் அவங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க பெருமை அதிகரிக்கக்கூடிய நாள், புகழ் அதிகரிக்கக்கூடிய நாள், 3 உலகத்துக்கும் செல்லக்கூடிய நாள், அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள். நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீர்கள். மகர ராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த மகர ராசியோடைய நட்சத்திரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது நிறைய பண்ணும். அதனால் மகர ராசியில் உள்ள நட்சத்திர நாளில் எந்த ஒரு விஷயமும் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறதும் விநாயகரை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசிக்காரங்க தொல்லை அதிகரிக்கும். அன்பு தொல்லை அதிகரிக்கும். அன்பாக இருக்கிறதே பிரச்சனையாக இருக்கும். ஒரு சில இடத்துல அது தொல்லையாகவே மாறும்.
அதனால் இன்றைக்கி அந்த விஷயம்லாம் கடந்து போகணுன்னா உங்களை வேலைகளை மட்டும் எப்போதும் போல் செய்து வாருங்கள், மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கு. மீன ராசிக்காரங்கள் அனைத்து வகையிலுமே இன்றைக்கி ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள், உன்னதமான நாள் சொல்லலாம். அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் நலங்களும் கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.